ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். விடியா திமுக அரசு, விடியா திமுக அரசு, விடியா திமுக அரசு, விடியா திமுக அரசு. தேசிய ஊரக வேலையுறுதி திட்டம் இத்திட்டம் பேரூராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும். கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு? கண்டிக்கின்றோம். கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாத பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டிக்கின்றோம். கூட்டணி வந்த உடனே முடிஞ்சு போச்சு. கருத்து கணிப்புல இருந்து அதுல இருந்து பாத்தீங்கன்னா திமுக ஜுரம் வந்துச்சு. முக ஸ்டாலினுக்கு கடுமையான காய்ச்சல் ஜுரம். முதல் கையெழுத்திலேயே இரவுல விலையில்லாமல் அரிசி என்ற அற்புதமான திட்டத்தை ஆட்சி கொண்ட 3வது நாளில் நிகழ்த்தி காட்டிய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் விலையில்லாமல் மிக்சி பேங்க் கரண்ட் தருவோம் என்றும் அதையும் 3 மாதத்திலே நிறைவேற்றி காட்டியவர் அம்மா அவர்கள். விலையில்லாமல் வெள்ளாடுகள் கருவை புத்தகம் தருவோம் என்றார்கள். விலையில்லாமல் பசு வீடு தருவோம் என்றார்கள். விலையில்லாமல் மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் தருவோம் என்று சொன்னார்கள். இதையெல்லாம் ஆட்சிக்கு வந்த 100 நாட்களில் செய்து காட்டிய ஒப்பற்ற தலைவர் மக்கள் ஏமாளிகள் என்று நினைத்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த தேர்தலில் ஏமாற்றப்படுவீர்கள் என்பதுதான் இந்த தேர்தலில் எழுதப்பட போகின்ற தீர்ப்பு. இன்னைக்கு 3000 ரூபாய் 3 மாசம் உண்டானதால கொடுக்க, மொத்தமா கொடுக்க, அதுவும் 1.5 கோடி பேருக்கு. தமிழகத்துல 2,60,00,000 கார்டு இருக்கு. மீதி 1,10,00,000 பேருக்கு யார் கொடுப்பா? நாங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கோமே, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அடுத்து அத்தனை குடும்ப அட்டைதாரர்களும் மாசம் 2,000 ரூபாய். 1000 ரூபாய் பெருசா 2,000 ரூபாய் பெருசா? நீ கேஸ் நான் மாசம் 100 ரூபாய் தரேன், நீ கொடுத்தியா? இல்லையா? ஆட்சி இன்றைக்கு வீட்டுக்கு போகும். அதுல உங்க பங்களிப்பு இருக்கணும். 100 நாளா 150 நாள் ஆக்கணும்னா நீங்க 2 தான் ஓட்டு போட்டு ஆகணும். சரிதானே? சொல்லுங்க போட்டு. ஆமா, இப்படி காட்டாதீங்க கையா, இப்படி காட்டணும். அதுல 150 நாள் 150 நாள் ஆக்க போறோம். கேஸ் சிலிண்டர் 3 சிலிண்டர் உங்களுக்கு வந்துடும். மாசம் 2,000 ரூபாய் உங்களுக்கு வந்துடும். வீடு இல்லாதவங்களுக்கு காங்கிரீட் வீடு. ஏன்னா அம்மா காலத்துல நாங்க சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கோம். நிறுத்தப்பட்ட தாலிக்கு தங்கம் மீண்டு வரும். பொய் பிரச்சாரம் சொல்றாங்க. திமுக பொய்யே தான் வாடிக்கை. அவங்க எந்த காலம் உண்மை பேச மாட்டாங்க. அது அவங்களுக்கு பரவிக்கணும். தேர்தல் நேரத்தில் நிறைய வாக்குறுதி இன்னும் அள்ளி விடுவாங்க. கங்கையை கொண்டு வந்துருவாங்க, காவிரி எங்கிட்ட திருப்பிடுவாங்க. நம்ம அறிவிச்ச தாமிரபரணி வைப்பாறு இணைப்பு திட்டத்தை கூட 5 வருஷமா கிடப்புல போட்டாங்க. இன்னும் பல கட்சிகள் ஓரிரு நாட்கள்ல மெகா கூட்டணி அமையும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நம்மளுடைய கூட்டணி வளர்முறையாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தேவையாக தேய்ந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் இன்னைக்கு தமிழகத்திலே அரசியல் யதார்த்த நிலைமை.